இரவின் இருளில் நீங்கள் தனியாக இருக்கும்போது உள்ளே ஒரு நெருப்பு எரிகிறது. ஒரு பெண்ணின் உடலுக்கு உங்களை இழுக்கும் நெருப்பு. ஒரு தொடுதலுக்கான, நெருக்கத்திற்கான, இன்பத்திற்கான ஏக்கத்தில் உங்களை மூழ்கடிக்கிறது. நிறுத்துங்கள். இது நீங்கள் இழக்கும் தருணம். இது உங்களை எரிக்கும் நெருப்பு. ஆனால் அதை ஒருபோதும் அணைக்காது. இன்பத்தில் இன்பம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதன் பிறகு என்ன இருக்கிறது? வெறுமை, சோர்வு, பின்னர் அதே நெருப்பு. வலுவானது என்று நான் சொல்கிறேன். இந்த நெருப்பை அடையாளம் காணுங்கள். அது காமம், அது பற்று, அது உங்களை சுதந்திரத்திலிருந்து தடுக்கும் சங்கிலி. நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்க விரும்பினால் பெண்ணின் மீதான பற்றுதலை விடுங்கள். ஆணின் மீதான பற்றுதலை விடுங்கள். ஏனென்றால் பற்று என்பது உங்களை உண்மையிலிருந்து தடுக்கும் பொறி. பற்று என்பது உங்களை விழித்திருக்க விடாமல் தடுக்கும் போதை. நான் வாழ்ந்ததிலிருந்து மட்டுமே பேசுகிறேன். நான் இந்த நெருப்பை கண்டேன். நான் இந்த ஏக்கத்தை வாழ்ந்தேன். நான் பெண்ணைக் கண்டேன். அவளுடைய அழகில், அவளுடைய இரக்கத்தில், அவளுடைய கொடுமையில். நான் மனிதனை பார்த்தேன். அவனது வலிமையில், அவளுடைய பலவீனத்திலும், லட்சியத்திலும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த விளையாட்டு எவ்வளவு ஆபத்தானது என்பதை நான் அறிவேன். இது காதல் அல்ல, இது மோகம், இது வெறி. இது உங்களை எரிக்கும் நெருப்பு, ஆனால் உங்களை ஒளிரச் செய்யாது. காதலில் மூழ்குவது வாழ்க்கையின் சாராம்சம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு பெண்ணோ ஆணோ இல்லாமல் நீங்கள் முழுமையற்றவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இது உங்கள் மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்கிறேன். இது உங்களை விடுதலையிலிருந்து தடுக்கும் மாயை. காமம் உங்களை சொந்தமாக்காது. அதன் எஜமானராகுங்கள். இந்த நெருப்பை நீங்கள் காணும்போது அது தானாகவே அணைந்துவிடும். பின்னர் நீங்கள் முதல் முறையாக அன்பை அறிவீர்கள். உண்மையான அன்பு கொடுக்கிறது, எடுக்காது. அது விடுவிக்கிறது, பிணைக்காது. இப்போது கேளுங்கள். இந்த பயணம் கடினம், ஆனால் அது உங்களை உங்களிடம் அழைத்துச் செல்லும் ஒரே பயணம். பற்றுதலின் வேர்கள் ஆழமானவை. குழந்தை பருவத்திலிருந்தே பற்றுதலை கற்றுக்கொள்கிறோம். ஒரு தாயின் மீதான பற்று முதல் பிணைப்பு. தாய், நீ என்னுடையவன் என்று கூறுகிறாள். அது தாய்க்கு சொந்தமானது என்பதை குழந்தை ஏற்றுக்கொள்கிறது. குழந்தை தாய் இல்லாமல் அழுகிறது. அவன் தாயை பிடித்து கொண்டு தூங்குகிறது. இது முதல் பற்று. பின்னர் தந்தையின் மீது பற்று வருகிறது. தந்தை, நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று கூறுகிறார். குழந்தை தந்தையை சார்ந்து மாறுகிறது. பின்னர் பள்ளியில் நண்பர்களுடனான பற்று, பின்னர் முதலில் கல்லூரியில் காதல், பின்னர் திருமணம், பின்னர் குழந்தைகள். இணைப்புகளின் நீண்ட சங்கிலி. எவ்வொரு இணைப்பும் உங்களை பிணைக்கிறது. எவ்வொரு இணைப்பும் உங்களை குறைக்கிறது. எவ்வொரு இணைப்பும் உங்களை முழுமையாக்கச் செய்கிறது. பிணைப்பு உங்களை நிறைவு செய்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பிணைப்பு உங்களை காலி செய்கிறது. ஏனென்றால் பிணைப்பு நீங்கள் இன்னொருவரை சார்ந்திருக்கிறீர்கள். அவள் என்னுடையவள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அவள் எப்பொழுதும் உங்களுடையவள் அல்ல. அவள் சுதந்திரமானவள். அவள் தன் சொந்த வாழ்க்கையை வாழ்கிறாள். ஆனால் நீ அவளை பற்றிக்கொள்ள விரும்புகிறாய். அவளை பிடித்துக் கொள்வதில் வலி இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு பெண்ணின் மீது மிகவும் மோகம் கொண்டான். அவள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அவன் அவளைப் பற்றி இரவும் பகலும் யோசித்தான். அவளைப் பற்றி கனவு கண்டான். அவள் என் வாழ்க்கை என்று சொன்னான். ஆனால் ஒரு நாள் அந்த பெண் வேறொருவரை காதலித்தாள். அந்த இளைஞன் மிகவும் மனமுடைந்து போனான். அவன் அழுதான். அவன் தற்கொலை பற்றி கூட யோசித்தான். ஆனால் நான் அவனிடம், அழாதே, இது காதல் அல்ல, பற்று. அது காதலாக இருந்தால் நீ அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர். ஆனால் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பற்றுதலில் புரிதல் இல்லை. பற்றுதல் குருடு. பற்றுதல் உங்களை குருடாக்குகிறது. ஒரு பெண் அழகாக இருக்கிறாள். அவளுடைய அழகில் ஒரு மந்திரம் இருக்கிறது. அவளுடைய கண்களில் ஒரு ஆழம் இருக்கிறது. அது உங்களை உள்ளே இழுக்கிறது. அவளுடைய தொடுதல் உங்களை எரிக்கும் நெருப்பு. அவளுடைய புன்னகை உங்களை வசீகரிக்கும் ஒரு மலர். ஆனால் இந்த மந்திரமே உங்களை சிக்க வைக்கிறது. நீங்கள் அவள் கண்களில் மூழ்கி விடுகிறீர்கள். நீங்கள் அவளுடைய தொடுதலில் தொலைந்து விடுகிறீர்கள். அவளுடைய புன்னகையில் நீங்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறீர்கள். ஆனால் இந்த மூழ்குதல் எங்கு செல்கிறது என்று எப்போதாவது யோசித்தீர்களா? இந்த மூழ்குதல் உங்களை உண்மையிலிருந்து விலக்குகிறது. ஏனென்றால் உண்மை உள்ளே இருக்கிறது மற்றும் பற்று வெளிப்புறமாக தள்ளப்படுகிறது. நான் ஒரு பெண்ணை வணங்குங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் பற்றுக் கொள்ளாதீர்கள். வழிபாட்டில் தூரம் இருக்கிறது. பற்றுதலில் வெறுக்கம் இருக்கிறது.
வழிபாட்டில் மரியாதை இருக்கிறது. பற்றுதலில் சுயநலம் இருக்கிறது. வழிபாட்டில் நீங்கள் தெய்வீகமானவர் என்று சொல்கிறீர்கள். பற்றுதலில் நீங்கள் என்னுடையவர் என்று சொல்கிறீர்கள். வழிபாட்டில் நீங்கள் ஒரு பெண்ணை தெய்வமாக கருதுகிறீர்கள். பற்றுதலில் நீங்கள் அவளை ஒரு பொருளாகத் திட்டுகிறீர்கள். நீங்கள் பெண்களை வணங்குவதில்லை, நீங்கள் அவர்களை அனுபவிக்க விரும்புகிறீர்கள். மேலும் அனுபவிக்கப்படுவது முடிவடைவதால் இன்பத்தில் எப்போதும் துன்பம் இருக்கும். ஆனால் உண்மை ஒருபோதும் முடிவதில்லை. உண்மை எல்லையற்றது, உண்மை அழியாதது. மற்றொரு கதை. ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் ஒரு நடனக் கலைஞரிடம் மோகம் கொண்டார். நடனக் கலைஞருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருந்தார். அவர் தனது ராஜ்யத்தை துறந்தார். அவர் தனது ராணியை விட்டு வெளியேறினார். ஆனால் நடனக் கலைஞர் வெளியேறினார். ராஜா தனியாக இருந்தார். அவர் பைத்தியம் பிடித்தார். ஆனால் நான் அவரிடம், நீ மோகமடைந்திருந்தாய், இப்போது எழுந்திரு என்று சொன்னேன். அவர் விழித்து தியானம் செய்து சமாதியடைந்தார். பெண்களே, நீங்களும் கேளுங்கள். ஆண்களிடம் உள்ள உங்கள் பற்றுதலை விட்டுவிடுங்கள். ஒரு ஆண் இல்லாமல் நீங்கள் முழுமையடையவில்லை என்று நினைக்கிறீர்கள். ஒரு ஆண் உங்களை பாதுகாப்பார் என்று நினைக்கிறீர்கள். உங்களை முழுமையாக்குங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். ஆனால் ஒரு ஆணும் ஒரு மனிதர். அவருக்கும் உங்களைப் போலவே குறைபாடுகள் உள்ளன. அவரும் பற்றுதலால் சிக்கிக் கொள்கிறார். அவரும் ஆர்வத்தில் மூழ்கியுள்ளார். அவரும் தனது சொந்த மகிழ்ச்சியை தேடுகிறார். நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிணைத்து இதை காதல் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, இது காதல் அல்ல. இது இரண்டு கைதிகளின் சங்கமம். இருவரும் ஒருவருக்கொருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இருவரும் ஒருவருக்கொருவர் சங்கிலிகள். இரண்டு சுதந்திர ஆன்மாக்கள் சந்திக்கும் போது காதல் ஏற்படுகிறது. இரண்டும் தங்களுக்குள் முழுமையடையும் போது, இரண்டும் ஒருவருக்கொருவர் கொடுக்க சந்திக்கும் போது, எடுக்க அல்ல. இருவரும் ஒருவருக்கொருவர் சுதந்திரத்தை மதிக்கும் போது. ஆனால் நீங்கள் சுதந்திரமாக இல்லை. நீங்கள் பற்றுதலில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரையொருவர் பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறீர்கள். ஆனால் யாராலும் யாரையும் பூர்த்தி செய்ய முடியாது. முழுமை உள்ளிருந்து வருகிறது, வெளியிலிருந்து அல்ல. வெளியிலிருந்து மாயை மட்டுமே வருகிறது. வெளியிலிருந்து துன்பம் மட்டுமே வருகிறது. ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவள் சொன்னாள், என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. அவர் என்னை நேசிக்கவில்லை. நான் கேட்டேன், நீ அவனை நேசிக்கிறாயா? அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள், நான் அவனை நேசிக்கிறேன் என்றாள். நான் சொன்னேன், இந்த ஆசை பற்று, காதல் அல்ல. காதலில் ஆசை இல்லை. காதலில் கொடுப்பது மட்டுமே உள்ளது. அவள் புரிந்து கொண்டாள். அவள் பற்றுதலை விட்டுவிட்டாள். காதல் விழித்தது. காதலுக்கும் பற்றுதலுக்கும் என்ன வித்தியாசம்? புரிந்து கொள்வது முக்கியம் என்பதால் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். காதல் கொடுக்கிறது, அது கவர்ந்திழுக்கிறது. காதல் விடுவிக்கிறது, அது பிணைக்கிறது. காதலில் எந்த நிபந்தனைகளும் இல்லை. பற்றுதலில் 1000 நிபந்தனைகள் உள்ளன. காதலில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். உங்கள் விருப்பத்திற்படி வாழுங்கள், நான் உங்களை தடுக்க மாட்டேன். பற்றுதலில் நீங்கள் என்னுடையவர் என்று சொல்கிறீர்கள். நான் விரும்பியபடி வாழுங்கள், நான் இல்லாமல் வாழாதீர்கள். அதுதான் வித்தியாசம். காதலில் நீங்கள் அங்கு இருந்தால் நல்லது, நீங்கள் அங்கு இல்லாவிட்டால் நல்லது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள் முழுமையடைந்திருக்கிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சி வேறு யாரையும் சார்ந்ததல்ல. உங்கள் மகிழ்ச்சி உள்ளிருந்து வருகிறது. ஆனால் பற்றுதலில் நீங்கள் முழுமையற்றவர். நீங்கள் இன்னொருவரை சார்ந்திருக்கிறீர்கள். அவர் என்னை மகிழ்விப்பார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் என்னை நிறைவு செய்வார். ஆனால் யாராலும் உங்களை மகிழ்விக்க முடியாது. யாராலும் உங்களை நிறைவு செய்ய முடியாது. மகிழ்ச்சி உள்ளிருந்து வருகிறது. முழுமை உள்ளிருந்து வருகிறது. அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இது காதல் அல்ல, இது சார்பு. இது ஒரு கதை. இது உங்களை இணைக்கும் சங்கிலி. காதலில் நீங்கள் தனியாக கூட வாழ முடியும். காதலில் நீங்கள் தனியாக கூட முழுமையடைந்தவர். காதலில் நீங்கள் ஒன்றாக கூட சுதந்திரமானவர். செக்ஸ் என்பது பற்றுதலின் மிகப்பெரிய வடிவம். செக்ஸ் என்பது காதல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். செக்ஸ் என்பது வாழ்க்கையின் சாரம்சம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் செக்ஸ் என்பது உடல் ரீதியானது மட்டுமே. உடல்களின் இணைவு என்பது உடலின் சக்தி.
ஆனால் ஆன்மாக்களின் இணைவு எங்கே? உடலுறவில் நீங்கள் ஒருவரையொருவர் அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் உடல்களை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் இன்பத்தில் இன்பமில்லை. மகிழ்ச்சி அன்பில் உள்ளது. காதலில் நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கிறீர்கள். காதலில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மாவை தொடுகிறீர்கள். உடலுறவில் நீங்கள் எடுக்கிறீர்கள். எடுப்பவர் எப்போதும் காலியாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உடலுறவை புரிந்து கொள்ளுங்கள். உடலுறவை மறுக்காதீர்கள். அதை மறுப்பதினால் எதுவும் நடக்காது. உடலுறவு என்பது வாழ்க்கையின் சக்தி. உடலுறவு என்பது படைப்பாற்றல். ஆனால் உடலுறவை ஒரு இணைப்பாக மாற்றாதீர்கள். உடலுறவு என்பது ஒரு ஓட்டம், ஒரு மொமெண்ட். ஆனால் நீங்கள் அதை ஒரு இணைப்பாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் ஒரு நபரிடம் பற்றுக்கொள்கிறீர்கள். அவர்கள் என்னுடையவர் என்று கூறுகிறீர்கள். இது காதல் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, அது பற்று. அது உங்களை உண்மையிலிருந்து விலக்கி வைக்கும் பொறி. உடலுறவில் ஒரு நிமிடம் இன்பம் இருக்கிறது, ஒரு பார்வை. ஆனால் அந்த இன்பத்திற்கு பிறகு வெறுமை வருகிறது. ஏன்? ஏனென்றால் நீங்கள் எதையும் பெறவில்லை. நீங்கள் ஆற்றலை மட்டுமே செலவழித்தீர்கள். நீங்கள் உங்கள் உடலை மட்டுமே சோர்வடையச் செய்திருக்கிறீர்கள். ஆனால் காதலில் மகிழ்ச்சி எல்லையற்றது. ஏனென்றால் காதலில் நீங்கள் கொடுக்கிறீர்கள். பொறிகளை கொடுப்பதில் நிறைவுதியம். பொறிகளை கொடுப்பதில் மகிழ்ச்சி. மக்கள் காமத்தில் மூழ்கிய பிறகு மகிழ்ச்சியற்றவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் உங்களால் அன்பை கண்டுபிடிக்க முடியவில்லை? நான் சொல்கிறேன், ஏனென்றால் நீங்கள் பற்றுதலில் இருக்கிறீர்கள். காமத்தில், காதலில் அல்ல. காதலில் காமம் கடந்து செல்கிறது. காதல் என்பது பாலினத்தை உள்ளடக்கி இருக்கலாம். ஆனால் பாலினத்தில் காதல் இருக்க முடியாது. சமூகம் உங்களுக்கு பற்றுதலை கற்பிக்கிறது. திருமணம் என்ற பெயரில் சமூகம் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்கள், ஒரு ஆணை தேர்ந்தெடுங்கள், அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கட்டுப்படுங்கள், குழந்தைகளை பெறுங்கள், ஒரு குடும்பத்தை உருவாக்குங்கள். ஆனால் திருமணம் என்பது பற்றுதலை நிறுவனமயமாக்குகிறது. திருமணம் பற்றுதலை சட்டபூர்வமாக்குகிறது. அது காதல் அல்ல, இது ஒரு சமரசம், இது ஒரு ஒப்பந்தம். நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவேன், நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியை தருவீர்கள், நான் உங்களுக்கு ஒரு வீட்டை தருவேன், நீங்கள் எனக்கு குழந்தைகளை தருவீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் வெளியிலிருந்து வருவதில்லை, அவை உள்ளிருந்து வருகின்றன. நான் திருமணம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் அப்படி செய்தாலும் பற்றுதலுடன் இருக்காதீர்கள். திருமணம் என்பது ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு. ஆனால் காதல் என்பது ஒரு நிலை, ஒரு ஆன்மீக நிலை. ஒரு அமைப்பால் கட்டுப்படுவதன் மூலம் நீங்கள் அன்பை கொள்கிறீர்கள். அன்பை வாழவிடுங்கள், அதை கட்டாதீர்கள், அதை சங்கிலியால் பிணைக்காதீர்கள். குடும்பமும் பற்றுதல், குழந்தைகளும் பற்றுதல். நீங்கள் என் குழந்தைகள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்ல. அவர்கள் சுதந்திரமான ஆன்மாக்கள். அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பிணைக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கனவுகளை அவர்கள் மீது திணித்து அதை காதல் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, அது பற்று, இது சுயநலம். பற்றுதலை எப்படி விடுவது? நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். தியானத்தின் மூலம். தியானத்தில் நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள். தியானத்தில் நீங்கள் உங்கள் மனதை கவனிக்கிறீர்கள். தியானத்தில் நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுகிறீர்கள். பற்றுதல் பற்றிய எண்ணங்கள் எவ்வாறு எழுகின்றன, அவை உங்களை எவ்வாறு இழுக்கின்றன, அவை உங்களை எவ்வாறு பிணைக்கின்றன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுகிறீர்கள். சண்டையிடாதீர்கள், அவற்றை அடக்காதீர்கள். பாருங்கள், ஒரு பெண்ணின் எண்ணம் வருவதை பாருங்கள், ஒரு ஆணின் எண்ணம் வருவதை பாருங்கள், பாலியல் பற்றிய எண்ணம் வருவதை பாருங்கள். ஆனால் அவற்றில் மூழ்கிவிடாதீர்கள். பிரிந்து இருங்கள், சாட்சியாகுங்கள். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யுங்கள். காலையில் எழுந்திருங்கள், அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை பாருங்கள். மூச்சு உள்ளே செல்கிறது, மூச்சு வெளியேறுகிறது. பாருங்கள், பற்றுதல் பற்றிய எண்ணங்கள் வரும். ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். காலப்போக்கில் எண்ணங்கள் குறையும். காலப்போக்கில் பற்று மறைந்துவிடும். காலையில் சூரியன் உதிக்கும்போது இருள் தானாகவே மறைந்துவிடும். அதேபோல் தியானத்தில் ஒளி வந்து பற்றுதலின் இருள் மறைந்துவிடும். தியானத்தில் பெண் வந்து போவதை நீங்கள் காண்கிறீர்கள், ஆண் வந்து போவதை காண்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். உங்கள் உண்மை அப்படியே உள்ளது. உங்கள் மையம் அப்படியே உள்ளது.
உங்கள் இருப்பு அப்படியே உள்ளது. தியானத்தில் என்னுடையது இல்லை, உங்களுடையது இல்லை, இருப்பது மட்டுமே உள்ளது, இருப்பு மட்டுமே உள்ளது. இதுவே விடுதலை. சமாதியில் நீங்கள் பற்றுதலிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறீர்கள். சமாதியில் பெண் இல்லை, ஆண் இல்லை, காதல் இல்லை, பற்று இல்லை, பாலினம் இல்லை, திருமணம் இல்லை. உண்மை மட்டுமே உள்ளது, பிரம்மம் மட்டுமே உள்ளது, ஒன்று மட்டுமே உள்ளது. சமாதியில் நீங்கள் மறைந்து விடுகிறீர்கள். உங்கள் ஈகோ மறைந்துவிடும், உங்கள் நான் மறைந்துவிடும். மேலும் மறைவதில் நீங்கள் அடைகிறீர்கள், மறைவதில் நீங்கள் முழுமை அடைகிறீர்கள். சமாதியில் இரண்டு இல்லை, இரண்டு இல்லை, ஆணோ பெண்ணோ இல்லை, காதலனோ காதலியோ இல்லை. ஒன்றுதான் உள்ளது. அது எல்லையற்றது, அது அழியாதது. சமாதியில் நீங்கள் பிரம்மமாகிறீர்கள். சமாதியில் நீங்கள் உண்மையாகிறீர்கள். நான் உங்களுக்கு இன்னும் பல கதைகளை சொல்வேன். ஒரு முனிவர் இருந்தார். அவர் காட்டில் வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு பெண் அவரிடம் வந்தாள். அவள், நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடன் வா என்றாள். முனிவர், எனக்கு பற்று இல்லை, நான் தியானம் செய்கிறேன் என்றார். அந்த பெண், நான் இங்கேயே இருப்பேன் என்றாள். அவள் பல மாதங்கள் தங்கினாள். ஆனால் முனிவர் ஒருபோதும் பற்று உணரவில்லை. அவர் தியானத்தில் இருந்தார். அவர் சாட்சியாகவே இருந்தார். ஒரு நாள் அந்த பெண் புரிந்து கொண்டாள். நீங்கள் சொல்வது சரி என்று அவள் சொன்னாள். பற்றுதல் என்பது துக்கம், காதல் என்பது விடுதலை. அவள் போய்விட்டாள். விடுதலை பெற்று துறவியான பிறகு ஒரு இளவரசியை பற்றிய மற்றொரு கதை இருந்தது. அவள் ஒரு சிப்பாயை காதலித்தாள். ஆனால் ராஜா அவளை வேறெங்காவது திருமணம் செய்து வைத்தார். இளவரசி சோகமாக இருந்தாள். அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் என்னிடம் வந்தாள். நான் பற்றுதலை விடுங்கள் என்றேன். அவள் தியானம் செய்து சமாதி அடைந்தாள். பற்றுதலை விட்டு வெளியேறுவதன் மூலம் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்று அவள் சொன்னாள். இது போன்ற ஆயிரக்கணக்கான கதைகள் உள்ளன. ஒவ்வொரு கதையும் அதையே கற்பிக்கிறது. பற்றுதலை விடுங்கள். பற்றுதலில் துக்கம் இருக்கிறது. பற்றுதலில் பிணைப்பு இருக்கிறது. பற்றுதலில் இருள் இருக்கிறது. காதலில் ஒளி இருக்கிறது. காதலில் விடுதலை இருக்கிறது. காதலில் உண்மை இருக்கிறது. பற்றுதலை விடுங்கள். இப்போதைக்கு இந்த தருணத்தில் ஒரு பெண்ணின் மீது பற்று, ஒரு ஆணின் மீது பற்று, பாலினத்தின் மீது பற்று, திருமணத்தின் மீது பற்று, எல்லா இணைப்புகளும் உள்ளன. இணைப்பு விடுவிக்கப்படும் போது காதல் மலர்கிறது. உண்மையான காதல் விடுவிக்கிறது, பிணைக்காது. அது கொடுக்கிறது, பறிக்காது. அது முழுமையாக்குகிறது, வெளியே விட்டுவிடுவதில்லை. அது உள்நோக்கி வழிநடத்துகிறது. இணைப்பை விட்டுவிட்டு தியானம் செய்யுங்கள். சமாதியை அடையுங்கள். உண்மையை கண்டறியவும். நான் உங்களுக்கு இன்னும் கதைகளை சொல்கிறேன். ஒரு முனிவர் இருந்தார். அவர் காட்டில் வசித்து வந்தார். ஒரு நாள் ஒரு பெண் அவரிடம் வந்தாள். அவள், நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடன் வா என்றாள். முனிவர், எனக்கு பற்று இல்லை, நான் தியானம் செய்கிறேன் என்றார். அந்த பெண், அப்படியானால் நான் இங்கேயே இருப்பேன் என்றாள். அவள் பல மாதங்கள் தங்கினாள். ஆனால் முனிவர் ஒருபோதும் பற்று உணரவில்லை. அவர் தியானத்தில் இருந்தார். அவர் ஒரு சாட்சியாக இருந்தார். ஒரு நாள் அந்த பெண், நீ சொன்னது சரிதான், பற்று துன்பம், காதல் விடுதலை என்று புரிந்து கொண்டு விடுபட்டு ஒரு முனிவராக மாறினாள். மற்றொரு கதை. ஒரு இளவரசி இருந்தாள். அவள் ஒரு சிப்பாயை நேசித்தாள். ஆனால் ராஜா அவளை வேறு எங்காவது திருமணம் செய்து வைத்தான். இளவரசி சோகமாக இருந்தாள். அவள் அழுதாள். ஆனால் ஒரு நாள் அவள் என்னிடம் வந்தாள். நான் பற்றுதலை விட்டுவிடு என்றேன். அவள் தியானம் செய்து சமாதியை அடைந்தாள். அவள் பற்றுதலை விட்டுவிடுவதன் மூலம் நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் என்றாள். சமாதியில் நீங்கள் பற்றுதலிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறீர்கள். சமாதியில் பெண்ணில்லை, ஆணில்லை, காதலில்லை, பற்றில்லை, பாலினமில்லை, திருமணமில்லை. உண்மை மட்டுமே உள்ளது, பிரம்மம் மட்டுமே, ஒன்றுதான். சமாதியில் நீங்கள் மறைந்து விடுகிறீர்கள். உங்கள் ஈகோ மறைந்துவிடும். உங்கள் நான் மறைந்துவிடும். மறைந்தபோது நீங்கள் அடைகிறீர்கள். மறைவில் நீங்கள் முழுமையடைகிறீர்கள். சமாதியில் இருமை இல்லை. ஆணோ பெண்ணோ இல்லை. காதலனோ காதலியோ இல்லை. ஒரே ஒருவன், எல்லையற்றவன், அழியாதவன். சமாதியில் நீங்கள் பிரம்மமாகிறீர்கள். சமாதியில் நீங்கள் உண்மையாகிறீர்கள். பற்றுதலை எப்படி கைவிடுவது? நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். தியானத்தின் மூலம். தியானத்தில் நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள். தியானத்தில் நீங்கள் உங்கள் மனதை கவனிக்கிறீர்கள். தியானத்தில் நீங்கள் ஒரு சாட்சியாகிறீர்கள். பற்றுதல் பற்றிய எண்ணங்கள் எவ்வாறு எழுகின்றன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அவை உங்களை எவ்வாறு இழுக்கின்றன.
அவை உங்களை எவ்வாறு பிணைக்கின்றன. ஆனால் நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுகிறீர்கள். சண்டையிடாதே, அடக்காதே, கவனி. ஒரு பெண்ணை பற்றிய எண்ணம் வந்துவிட்டது என்று பார். ஒரு ஆணை பற்றிய எண்ணம் வருவதை கவனி. செக்ஸ் பற்றிய எண்ணம் வருவதை கவனி. ஆனால் அவற்றில் தொலைந்து போகாதே. பற்றற்றவனாக இரு, சாட்சியாக இரு. எவ்வொரு நாளும் தியானம் செய். காலையில் எழுந்திரு, அமைதியாக உட்காரு. உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்கிறது, மூச்சு வெளியே வருகிறது. கவனி. எண்ணங்கள் வரும், பற்றுதல் பற்றிய எண்ணங்கள் வரும். ஆனால் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இரு. காலையில் சூரியன் உதிக்கும்போது இருள் குறையும், பற்றுதல் மறைந்துவிடும். காலையில் சூரியன் உதிப்பது போல பற்றுதல் என்ற இருள் தானாகவே மறைந்துவிடும். அதேபோல தியானத்திலும் ஒளி வந்து பற்றுதல் என்ற இருள் தானாகவே மறைந்துவிடும். தியானத்தில் பெண்கள் வந்து போவதை நீங்கள் காண்கிறீர்கள், ஆண்கள் வந்து போவார்கள். ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். உங்கள் உண்மை ஒன்றே, உங்கள் மையம் ஒன்றே, உங்கள் இருப்பு ஒன்றே. தியானத்தில் என்னுடையது இல்லை, உங்களுடையது இல்லை. இருப்பது மட்டுமே உள்ளது, இருப்பு மட்டுமே உள்ளது. இது விடுதலை. பற்றுதலை கைவிடுங்கள். இப்போது இந்த தருணத்தில் பெண்களின் மீது பற்று, ஆண்களின் மீது பற்று, பாலினத்தின் மீது பற்று, திருமணத்தின் மீது பற்று, எல்லா பற்றுகளும் பற்று நீங்கும் போது காதல் மலரும். உண்மையான அன்பு என்பது பிணைக்காமல் விடுவிப்பது, பறிக்காமல் கொடுப்பது, முழுமையடையாமல் விட்டுவிடுவது, நிறைவு செய்வது, வெளியே எடுக்காமல் உள்ளே எடுப்பது, பற்றுதலை விட்டு தியானத்தில் நுழைவது, சமாதியை அடைவது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள்.